ദൈവത്തിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். നമ്മുടെ കഴിഞ്ഞ ദിവസം 2 പ്രാവശ്യം ഞാൻ ഓർപ്പിച്ചതുപോലെ വളരെ ഭാരപ്പെടുത്തുന്ന വിഷയമാണ് എനിക്ക് തന്നിരിക്കുന്നത്. അതാണ് കൈകാര്യം ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. கடந்த நாளிலே நாம் நினைத்தது போல மிகவும் முக்கியமான ஒரு சிந்தனையை தான் எனக்கு தந்திருக்கிறார்கள். அதை 2 வகுப்பாக நேற்று அதைத்தான் நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். പ്രായോഗിക ജീവിതത്തെ സംബന്ധിച്ചുള്ള ഒരു പഠനം അല്ലെങ്കിൽ പ്രഭാഷണം നടത്താൻ ഒരുപാട് ബന്ധപ്പെടുവാൻ ആവശ്യമില്ല. എന്നാൽ അടിസ്ഥാന ഉപദേശങ്ങളെ സംബന്ധിച്ചുള്ള ഒരു വിശദീകരണം നൽകാൻ അതിന്റെ പിൻപിൽ വലിയൊരു അധ്വാനം കഴിക്കേണ്ടതായിട്ടുണ്ട്. நடைமுறை வாழ்க்கையிலே உள்ள விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கும் செய்தியின் வடிவாக அதை வழங்குவதற்கும் அதிகமான முயற்சிகள் அதற்கு தேவையில்லை. ஆனால் அடிப்படை போதனை என்கிற இக்காரியத்தை கையாளுவதற்கு மிக அதிகமான கடின உழைப்பும் ആയത്തമും அதற்கு പിന്നാലെ தேவையாய் இருக்கிறது. ബ്രദർമാർ എന്ത് വിശ്വസിക്കുന്നു എന്നുള്ളതാണ് നാം ചിന്തിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. സഹോദര സഭയാർ என்ன நம்புகிறார்கள் என்பதைத்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். അതിനൊരു മറുപടിയുള്ളത് പുതിയ നിയമത്തിൽ സഭയോടുള്ള ബന്ധത്തിൽ നൽകിയിരിക്കുന്ന അടിസ്ഥാന ഉപദേശങ്ങളാണ് നമ്മൾ വിശ്വസിച്ച് സ്വീകരിച്ച് മുന്നോട്ട് പോകുന്നത്. அதிலே ஒரு பதில் புதிய ஏற்பாட்டிலே சபையோடு தொடர்பாக எதையெல்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கிறதோ அதை அனுசரித்து நாம் கீழ்ப்பட்டு മുന്നേറുകയും. നമ്മൾ വചനാടിസ്ഥാനത്തിൽ വിശ്വസിക്കുന്ന ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട കാര്യങ്ങൾ മാത്രമാണ് ഇവിടെ കൈകാര്യം ചെയ്യുന്നത്. வசனத்தின் அடிப்படையிலே மிக முக்கியமாக நாம் எவைகளை பின்பற்றுவோமோ அதை மட்டும்தான் சுருக்கமாக இந்த வேளையிலே நாம் சிந்திக்கிறோம். അങ്ങനെ പ്രധാനപ്പെട്ട വിഷയങ്ങളിൽ ഒന്നാണ് കഴിഞ്ഞ ദിവസം നാം ഓർത്തത്, ബൈബിൾ ദൈവശ്വാസീയമാണെന്ന് നമ്മൾ വിശ്വസിക്കുന്നു. அப்படி மிக முக்கியமான கருத்துக்களில் ஒன்றாக நேற்று நாம் நினைவு கூர்ந்தது வேதாகமம் என்பது தேவனுடைய சுவாசத்தினால் அருளப்பட்டது என்று. ഇപ്പോൾ നാം ചിന്തിക്കാൻ ആരംഭിക്കുന്നത് ബ്രദർമാരായ നാം പുതിയ നിയമപ്രകാരം വിശ്വസിക്കുന്ന രണ്ടാമത്തെ അടിസ്ഥാന ഉപദേശം. இன்றைக்கு சகோதர சபையாராக இருக்கிற நாம் வேதத்தின் அடிப்படையாக நாம் விசுவாசிக்கிற இந்த போதனையினுடைய 2வது பகுதி அது திருத்துவம் എന്ന விஷயമാണ്. அது திரித்துவம் என்கிற பொருள். അതൊരു വലിയ വിഷയം തന്നെയാണ്. இது ஒரு பெரிய ஒரு கருத்து பாடம். ഇന്നും അത് വാഗ്വാദത്തിന് വിധേയപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു വിഷയമാണ്. இன்றைக்கும் அது விவாதத்திற்கு உரிய ஒரு பொருளாகத்தான் இருக்கிறது. എന്നാൽ ഈ പഠനം വളരെ ചുരുക്കമായിട്ട് മാത്രമേ നൽകാൻ പറ്റുകയുള്ളൂ. இந்த படிப்பை இல்லை இந்த வகுப்பை பொறுத்தமட்டிலே மிக குறுகின அளவில் தான் இதை மேற்கொள்ள முடியும். അത്യാവശ്യമായി അറിഞ്ഞിരിക്കേണ്ട കാര്യങ്ങൾ മാത്രമാണ് പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. இன்றியமையாத வகையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய குறிப்புகளை மட்டும் சொல்ல முடியும். ഇന്നലെ നിങ്ങൾ വളരെ ശ്രദ്ധയോടും പ്രാർത്ഥനയോടും കൂടെ ഇരുന്നതുപോലെ ഈ വിഷയം പഠിക്കുമ്പോഴും വളരെ പ്രാർത്ഥനയും വളരെ ശ്രദ്ധയും നമുക്ക് ആവശ്യമുണ്ട്. நேற்று நீங்கள் அதிக கவனத்தோடும் அதிக ஜெபத்தோடும் அமர்ந்தது போல இன்றைக்கும் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும் போது அதிக கவனமும் அதிக ஜெபமும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். തൃത്വത്തെ സംബന്ധിച്ചുള്ള പഠനങ്ങളും പഠിപ്പിക്കലുകളും നമ്മളുടെ മധ്യേ കുറെ കാലങ്ങളായി ഇല്ലെന്ന് വേണമെങ്കിൽ പറയാം. இந்த திரித்துவத்தை குறித்தும் இந்த திரித்துவத்தை போதித்தல் அல்லது கற்றுக் கொடுத்தல் என்பதை குறித்தும் சில காலங்களாகவே நம் நடுவே இல்லாமல் போயிற்று, அற்று போயிற்று என்றே சொல்லலாம். ഈ തൃത്വം അല്ലെങ്കിൽ ത്രിയേക ദൈവം നിഷേധിക്കുന്ന കുറെ സംഘടനകളുണ്ട്. இந்த திரித்துவம் அல்லது ஏக தேவன் என்கிற இதை மறுக்கிற ஏராளமான அமைப்புகள் இருக்கிறது. അതിലൊരു കൂട്ടരാണ് യഹോവയുടെ സാക്ഷികൾ എന്ന് വിളിക്കുന്ന റസൽ മതക്കാര്. அதில் ஒரு
பகுதியினர் தான் யெகோவா சாட்சிகள் என்கிற மத போதனை உள்ளவர்கள். മറ്റൊരു കൂട്ടരാണ് അപ്പസ്തോലിക പെന്തക്കോസ്തുകാര് അല്ലെങ്കിൽ യേശുവിൻ നാമക്കാർ എന്ന് വിളിക്കുന്ന ഒരു പ്രത്യേക തരം പെന്തക്കോസ്തു കൂട്ടം. அதே போல மற்றொரு பிரிவினர் தான் இயேசுவின் நாமத்தில் மட்டும் அப்போஸ்தல பெந்தெகோஸ்தையினர் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரிவினர். ഇവരോട് ബന്ധപ്പെട്ടു വരുന്ന മറ്റ് ചില സംഘടനകളുണ്ട്. അതെല്ലാം ഇവിടെ നിന്നുള്ള ഒരു ബാക്കി പത്രങ്ങളാണ്. இதுவள் தொடர்பாக இதே போல பல அமைப்புகள் இருக்கிறார்கள். இவங்க எல்லாமே இங்க இருந்து உருவான பல வகையான குழுக்களாக இருக்கிறாங்க. ഞാൻ ഈ പറഞ്ഞ രണ്ടു കൂട്ടരും തൃത്വം എന്ന വിഷയം അംഗീകരിക്കുകയോ പഠിപ്പിക്കുകയോ ചെയ്യുന്നില്ലെന്ന് മാത്രമല്ല, അത് പഠിപ്പിക്കുന്നവരെ നിഷേധിക്കുന്നവരും കൂടിയാണ്. நான் குறிப்பிட்ட இந்த இரண்டு பிரிவினரும் திரித்துவத்தை போதித்தலோ அவர்கள் செய்யவில்லை என்பது மட்டுமல்ல, இந்த திரித்துவத்தை போதிப்பவர்களும் கூட എതിർக்கிறവர்களாக இருக்கிறாங்க. ഈ രണ്ടു കൂട്ടരും, അതായത് യഹോവയുടെ സാക്ഷികൾ എന്ന് പറയുന്നവരും അപ്പസ്തോലിക് അല്ലെങ്കിൽ യേശുവിൻ നാമക്കാരെന്ന് പറയുന്നവരും ഒരേ രീതിയിൽ ഇത് നിഷേധിക്കുന്നവരാകുമ്പോൾ തന്നെ അവരുടെ ഉപദേശത്തിൽ അല്പം വ്യത്യാസമുണ്ട്. இந்த இரண்டு பிரிவினர் நான் சொன்னேன்லவா, யெகோவா சாட்சிகள், இயேசுவின் நாமக்காரர், அப்போஸ்தல பெந்தெகோஸ்தேயர்கள், இந்த குறிப்பிட்ட இந்த பிரிவினர் இரண்டு பேருமே இந்த திரித்துவம் என்கிற இந்த சாராம்சத்தை எதிர்த்தாலும் தங்களுடைய போதனையிலே இவர்கள் வேறுபட்டு இருக்கிறார்கள். അതായത് യഹോവ സാക്ഷികൾ സർവശക്തിയുള്ള ദൈവമായി കാണുന്നത് പിതാവായ ദൈവത്തെ മാത്രമാണ്. அதாவது யெகோவா சாட்சிகள் என்கிறவர்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாக பார்ப்பது പിതാവാകിയ ദേവനെ മറ്റും. അവര് പുത്രന് എന്ന് പറയുന്നത് പിതാവിനേക്കാൾ താണവനാണ് എന്നാണ്. அவர்கள் குமாரன் என்று சொல்லும் பொழுது பிதாவை விட താഴ്ந்தவர் என்றே നമ്പുகிறார்கள். എന്നാൽ യേശുവിൻ നാമക്കാർ അഥവാ അപ്പസ്തോലിക പെന്തക്കോസ്തുകാർ പുത്രനെയാണ് സർവശക്തിയുള്ള ദൈവമായി കാണുന്നത്. ஆனால் இயேசுவின் நாமக்காரர் அல்லது அப்போஸ்தலர் பெந்தெகோஸ்து சொல்லப்படுற இவர்களோ குமாரனை தான் உயர்வாக நினைக்கிறார்கள். അവരുടെ പഠിപ്പിക്കലുകളിൽ പിതാവില്ല. அவர்களுடைய கற்றுக் கொடுத்தலிலே பிதா என்ற அம்சம் இல்லை. പരിശുദ്ധാത്മാവെന്ന് പറയുന്നത് ഒരു വ്യക്തിയല്ല, ദൈവത്തിന്റെ ശക്തി മാത്രമാണെന്നാണ്. பரிசுத்த ஆவி என்று சொல்லும் பொழுது அது ஒரு நபர் அல்ல, மாறாக தேவனுடைய ஒரு சக்தி அல்லது வல்லமை என்கிறார்கள். രണ്ടു കൂട്ടരുടെയും പ്രാഥമികമായ ഉപദേശങ്ങൾ ഇങ്ങനെയാണ്. இந்த இரண்டு கூட்டத்தாருடைய ஒரு கருகலான போதனைகள் இதுதான். ഈ തൃത്വം എന്ന വാക്ക് ബൈബിളിൽ ഇല്ല. திரித்துவம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இல்லை. നിങ്ങൾ ഉൽപ്പത്തി മുതൽ വെളിപ്പാട് വരെയുള്ള 66 പുസ്തകങ്ങൾ പഠിച്ചാൽ അറിയാം, തൃത്വം എന്ന ട്രിനിറ്റി എന്ന് ഒരിടത്ത് പോലും കാണുന്നില്ല. வேதாகமத்திலே ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்குமாக 66 புத்தகங்களை படித்து பார்த்தாலும் திரித்துவம், ட்ரினிட்டி என்ற ஒரு வார்த்தையை எங்கும் காண இயலாது. എന്നാൽ ഈ ത്രിയേക ദൈവം എന്ന ഉപദേശം സ്വീകരിക്കാനും പഠിപ്പിക്കാനും ആവശ്യമായ ആശയങ്ങൾ ബൈബിളിലുണ്ട്. ஆனால் இந்த திரியேக தேவன் என்கிற இந்த போதனையை ஏற்றுக்கொள்வதற்கும் அங்கீகரிப்பதற்கும் இதை போதிப்பதற்கும் தேவையான அளவிற்கு കരുത്തുക്കൾ இருக்கிறன. ആ എഴുതപ്പെട്ട് ലഭിച്ചിരിക്കുന്ന തിരുവെഴുത്തിലൂടെ ത്രിയേക ദൈവത്തെ സംബന്ധിച്ച് പറഞ്ഞിട്ടുള്ള ചില അത്യാവശ്യ സംഗതികൾ നാം ഇനി ചിന്തിക്കാൻ പോവുകയാണ്. இப்போ எழுதப்பட்டிருக்கின்ற இந்த வேத வாக்கியங்களின் அடிப்படையிலே இந்த திரியேக தேவனுடைய இந்த அம்சத்தை பொறுத்த மட்டில் உள்ள காரியங்களை நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். അതുകൊണ്ട് ഇനിയുള്ള സമയം വളരെ ശ്രദ്ധയോടുകൂടെ ഇരിക്കണം. ஆகவே இனிமேல் உள்ள நேரத்திலே மிக கவனமாக இருக்கணும். നമുക്കറിയാം, പഴയ നിയമത്തിൽ ആവർത്തിച്ചു പറയുന്നുണ്ട് ദൈവം ഏകനാകുന്നു എന്ന്. நாம் அறிவோம், பழைய ஏற்பாட்டிலே திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் ஒருவரே. അത് ദൈവത്തിന്റെ ഏകത്വത്തെയാണ് അത് വെളിപ്പെടുത്തുന്നത്. அது தேவனுடைய ஒருமையை அது காண்பிக்கிறது. എന്നാൽ ബൈബിൾ പഠിക്കുമ്പോൾ ആ ഏകത്വത്തിൽ
മൂന്നാളത്വങ്ങൾ ഉള്ളതായിട്ട് ബൈബിള് പഠിപ്പിക്കുന്നു. ஆனால் வேதாமத்தை படிக்கும்போது இந்த ஒருமையில் 3 ஆழ்தன்மைகள் இருப்பதை வேதம் கற்றுத்தருகிறது. പഴയ നിയമത്തിൽ ഒന്ന് പൊതുവെ പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിലും പുതിയ നിയമത്തിൽ ആ ഏകത്വത്തിൽ അടങ്ങിയിരിക്കുന്ന മൂന്നാളത്വങ്ങളെ വ്യക്തമാക്കിയിട്ടുണ്ട്. பழைய ஏற்பாட்டிலே இப்படி சொல்லப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டிலே இந்த 3 ஆழ்தன்மைகள் உள்ளதை அது തെളിവുപെടുത്തി കാണിക്കുന്നത്. അപ്പോൾ ത്രിയേകത്വം എന്ന് പറയുമ്പോൾ, ത്രിയേകത്വം തൃത്വമല്ല, ത്രിയേകത്വം എന്ന് പറയുമ്പോൾ ഏകത്വത്തിലെ മൂന്നാളത്വങ്ങളെയാണ് അവിടെ ഉദ്ദേശിക്കുന്നത്. ஆக திரித்துவம் அல்ல, திரி ஏகத்துவம் என்பதிலே ஏகத்துவம் அந்த ஒருமையிலே 3 தன்மைகள் இருப்பதை, ஆழ்தன்மை இருப்பதை காண்பிக்கிறது. ആ മൂന്നാളത്വങ്ങളെ സുവിശേഷങ്ങളിലും ലേഖനങ്ങളിലും വ്യക്തമായി വെളിപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. இந்த 3 ஆழ்தன்மைகளை நற்செய்தி நூல்களிலும் நிருபங்களிலும் தெளிவுபடுத்தி காண்பிக்கப்படுகிறது. ഒരു വാക്യം മാത്രം തൽക്കാലം നിങ്ങൾക്ക് നൽകാൻ ആഗ്രഹിക്കും. அதிலே ஒரே ஒரு வசனத்தை மட்டும் தற்சமயம் உங்களுக்கு தர விரும்புகிறோம். നമുക്കറിയാവുന്ന വചനമാണ്, நம்ம அறிந்திருக்கிற வசனம் தான். മത്തായി സുവിശേഷം 28-ാം അധ്യായം അതിന്റെ 18 മുതലുള്ള വാക്യങ്ങളാണ്. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே 18 പ്രത്യേകിച്ച് 19-ാം முக்கியமாக 19ஆம் வசனத்தில் അവിടെ സ്നാനത്തെ സംബന്ധിച്ചുള്ള ഒരു കൽപ്പന നമ്മുടെ കർത്താവ് ശിഷ്യഗണത്തിന് കൊടുക്കുമ്പോൾ அங்கே ஞானஸ்நானம் தொடர்பாக ஒரு கட்டளையை இயேசு கிறிஸ்து தமது சீடர்களுக்கு നൽകും போது ആ സ്നാനം ആരുടെ നാമത്തിൽ കൊടുക്കണമെന്ന് അവിടെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. அந்த ஞானஸ்நானம் எவருடைய பெயரில் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെയും നാമത്തിൽ എന്നാണ് അവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் என்று அவர்களுக்கு சொல்கிறார். നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കണം, നാമങ്ങളിൽ എന്നവിടെ പറഞ്ഞിട്ടില്ല. நீங்கள் கவனிக்க வேண்டும், நாமங்களில் என்று சொல்லல, നാമത്തിൽ എന്നാണ് അവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്. நாமத்திலே என்றுதான் அங்கே சொல்கிறார். ആ നാമത്തിൽ എന്ന് പറയുമ്പോൾ ഏകമാണത്. அங்கே நாமத்திலே அல்லது நாமத்தில் என்று சொல்லும்போது அது ஒருமை. ആ ഏകത്വത്തിലെ മൂന്നാളത്വങ്ങൾ പറയുകയാണ് അവിടെ തന്നെ, പിതാവ്, പുത്രൻ, പരിശുദ്ധാത്മാവ്. அந்த ஒருமையிலே 3 ஆழ் தத்துவங்களை சொல்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. നമ്മൾ മറ്റു പലയിടങ്ങളിലും ഈ മൂന്നാളത്വങ്ങൾ ഒന്നിച്ചു വരുന്നത് കാണുന്നുണ്ട്. வேறு பல இடங்களிலும் இந்த 3 ஆழ்தன்மைகளும் இணைந்து வருவதை நாம் காண முடியும். അതൊക്കെ ഞാൻ അങ്ങ് മനഃപൂർവ്വം വിട്ടുകളയുകയാ ചെയ്യുന്നത്. அதெல்லாம் வேண்டுமென்றே நான் அதை தவிர்த்து விடுகிறேன். ഈ ഒരു വാക്യം ധാരാളം മതിയാകും. இந்த ஒரு வசனம் ஏராளமாக நமக்கு போதும். നാമം എന്ന ഏകത്വത്തിൽ 3 ആളത്വങ്ങൾ. நாமம் என்கிற ஒருமையிலே 3 ஆழ்தன்மைகள். അപ്പോൾ ത്രിയേകത്വം എന്ന് പറയുന്നത് വചനപ്രകാരം ശരിയാണ്. ஆக திரியேகத்துவம் என்பது வசனத்தின்படியாக சரியானதுதான். എന്നാൽ ഞാൻ ഇപ്പോൾ പറഞ്ഞ ഈ 2 കൂട്ടർ മനഃപൂർവം അത് നിഷേധിച്ചു കളയുകയാണ്. ஆனால் இப்போது நான் குறிப்பிட்ட இந்த 2 குழுவினர் மனதார வேண்டுமென்றே இதை மறுக்கிறார்கள். കത്തോലിക്കർ മുതൽ CSIക്കാർ വരെയുള്ള പട്ടത്വ സഭകളെല്ലാം ഈ ത്രിയേകത്വം അംഗീകരിക്കുന്നുണ്ട്. கத்தோலிக்க தொடங்கி தென்னிந்திய திருச்சபை போன்ற இந்த திருச்சபை அமைப்புகளாக உள்ளவர்கள் எல்லாருமே இந்த திரியேகத்துவம் என்பதை அங்கீகரித்துக் கொள்கிறார்கள். എന്നാൽ ഈ കൂട്ടർ മാത്രം അത് നിഷേധിക്കുകയാണ് ചെയ്യുന്നത്. ஆனால் இந்த பிரிவினர் மட்டும்தான் இதை மறுக்கிறார்கள். 2 കൂട്ടര് നിഷേധിച്ചതുകൊണ്ട് സത്യം സത്യമല്ലാതെ വരുന്നില്ലല്ലോ. 2 பிரிவினர் எதிர்த்ததினாலே ஒரு உண்மையற்றதாக போய்விடாது அல்லவா? അതുകൊണ്ട് എന്നെ ശ്രദ്ധിക്കുന്ന യുവതി യുവാക്കളും സഹോദരി സഹോദരന്മാരുമായുള്ള എല്ലാവരോടും പറയട്ടെ, ഇവരൊക്കെ വന്ന് തെറ്റായി നമ്മെ ധരിപ്പിക്കാൻ ശ്രമിക്കുമ്പോൾ അതിന് ചെവി കൊടുക്കരുത്. നമ്മൾ ഈ വചനപ്രകാരം ബ്രദർകാരായ നമ്മൾ വിശ്വസിക്കുന്നു ത്രിയേക ദൈവത്തിൽ. ஆகவே கவனிக்கின்ற பிள்ளைகளே, வாலிபர் பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இவர்கள் இவ்விதமாக வந்து நம்மை தவறாக நடத்துவதற்கான இந்த காரியங்களை, இந்த திரியத்துவத்தை சொல்லும் பொழுது
சகோதர சபையாகிற நாம் உறுதியாக இருக்க வேண்டும். வேத வசனத்தின் அடிப்படையிலே திரியேகத்தை நம்புகிறோம். നിങ്ങളൊന്ന് മനസ്സിലാക്കിക്കൊള്ളണം. நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள, ഞാൻ ഒന്നുകൂടെ ഒന്ന് വിശദീകരിക്കാൻ ശ്രമിക്കുകയാണ്. கொஞ்சம் கூட இதை விவரிக்க முயற்சிக்கிறேன். ഈ മൂന്ന് ആളത്വങ്ങളും ആളത്വങ്ങളായിട്ട് തന്നെ നിൽക്കുന്നതാണ്. இந்த மூன்று ஆழ்தன்மைகளும் ஒரு ஆழ்தன்மையாகவே, நபர் தன்மையாகவே இருக்கின்றன. എന്നാൽ അവിടെ മൂന്നാളത്വങ്ങളും അടങ്ങിയ ദൈവം എന്ന് പറഞ്ഞാൽ സാരാംശത്തിൽ ഈ മൂന്നാളത്വങ്ങളും ദൈവമാണ്. அங்கே மூன்று ஆழ்தன்மைகளும் இருந்தாலும் அடங்கின ஒரு தேவன். ஆக சாரத்திலே தேவன் ஒருவராக இருக்கிறார். അപ്പോൾ മൂന്നാളത്വങ്ങളും ആളത്വങ്ങളായിട്ട് നിൽക്കുമ്പോൾ തന്നെ മൂന്നാളത്വങ്ങളും ദൈവമാണ്. இந்த மூன்று ஆழ்தன்மைகளும் மூன்று ஆழ்தன்மைகளே இருக்கும்போது அவர் தேவன் தான். അപ്പോൾ നമുക്കൊരു സംശയം തോന്നും. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும். അപ്പോൾ എത്ര ദൈവങ്ങളുണ്ട്? அப்போ இந்த மூணும் ஆழ்தன்மை தெய்வம் என்று சொன்னாலே மொத்தம் எத்தனை தெய்வங்கள் இருக்கிறது? എത്ര ദൈവമുണ്ട്? எத்தனை தெய்வம்? പിതാവ് ദൈവമാണ്, பிதாவு தேவன் தான், പുത്രൻ ദൈവമാണ്, குமாரனும் தேவன் தான், പരിശുദ്ധാത്മാവും. பரிசுத்த ஆவியானவரும் தேவன். അപ്പോൾ എത്ര? அப்ப எத்தனை தேவன்? மொத்தம் எத்தனை தேவன் ஆகி போச்சு? മൂന്ന് ദൈവം. மூணு தேவன். അപ്പൊ നമുക്ക് എത്ര ദൈവങ്ങളുണ്ട്? அப்ப நமக்கு எத்தனை தெய்வங்க இருக்கிறாங்க? മൂന്ന് ദൈവം. மூணு தெய்வம். ആണോ? அப்படியா? അല്ല. இல்ல. ഇവിടെ കണക്ക് ശാസ്ത്രം മറ്റൊരു വഴിയിലേക്ക് നമ്മളെ കൊണ്ടുപോകുന്നുണ്ട്. இங்கே கணக்கு அறிவியல் வேறொரு வழியிலே நம்மை கொண்டு போகிறது. നമുക്കറിയാവുന്ന ഒരു കണക്കുണ്ട്. நமக்கு தெரிந்த ஒரு கணக்கு முறை இருக்கு. 1 അധികം 1 അധികം 1 സമം 3. 1 கூட்டல் 1 கூட்டல் 1 சமம் 3. എന്നാൽ ഇതിൽ പറയുന്ന കണക്കിന്റെ വഴി വേറൊന്നാണ്. ஆனால் இது சொல்லுகிற இந்த கணக்கினுடைய முறை வேறு ஒன்று. 1 ഗുണം 1 ഗുണം 1. 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 சமம் 1. മനസ്സിലായോ? வழங்கி விட்டதா? അപ്പോൾ ദൈവം എന്ന ഏകത്വത്തിൽ പിതാവ്, പുത്രൻ, പരിശുദ്ധാത്മാവ് ഇത് മൂന്നും ദൈവം ആണെന്ന് വരികിലും ദൈവങ്ങളല്ല, മൂന്ന് ദൈവങ്ങളില്ല. ഇപ്പോൾ ചിന്തിച്ചതുപോലെ 1 × 1 × 1 സമം 1. ഒരു ദൈവമാണ്. ஆக பிதா தேவன், குமாரன் தேவனாய் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் தேவனாக ஆழ்த்தன்மை கொண்டவராக இருந்தாலும் இப்பதான் நம்ம ஒரு கணக்கு முறையை பார்த்தோம் அல்லவா? 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 1 என்பது போல மூன்று தெய்வங்கள் அல்ல, ஒரே தேவனாக இருக்கிறார். ഒരു സെന്റൻസ് കൂടെ ഒന്ന് ക്ലിയർ ആക്കാൻ ഞാൻ പറയുകയാണ്. இதை தெளிவாக்குவதற்கு மற்றொரு சொற்றொடரையும் சொல்லுகிறேன். മൂന്നാളത്വങ്ങളും വെവ്വേറെയുള്ള ആളത്വങ്ങളാണെങ്കിലും സാരാംശത്തിൽ ഒന്നാണ്. மூன்று ஆழ்தன்மைகளும் வேறே வேறே ஆழ்தன்மை கொண்டதாக இருந்தாலும் சாராம்சத்திலே ஒருவராக இருக்கிறார். ഇതാണ് വചനാനുസരണം നമ്മൾ വിശ്വസിച്ച് പഠിപ്പിച്ചു പോകുന്നത്. இதுதான் வசனத்தின் அடிப்படையிலே நாம் விசுவாசிக்கிறோம், நாம் போதிக்கிறோம். ഇനി ഇത് സംബന്ധമായ മറ്റൊരു കാര്യം ഓർപ്പിക്കും. இனி இது தொடர்பாக மற்றொரு விஷயம். ത്രിയേകത്വം എന്ന ഉപദേശത്തിലെ 5 അടിസ്ഥാന പ്രമേയങ്ങൾ എന്തൊക്കെയാണ്? 5 അടിസ്ഥാന പ്രമേയങ്ങൾ. இனி திரியேகத்துவம் என்கிற இந்த உபதேசத்திலே 5 அடிப்படையாக உள்ள கோட்பாடுகள். ഞാനത് പിന്നീട് വിശദീകരിക്കാം. 5 എണ്ണം ഇപ്പോൾ അങ്ങ് പറഞ്ഞു പോവുകയാണ്. அப்புறமாக இதை நான் விவரித்து சொல்கிறேன். இப்போ நான் வார்த்தையை மட்டும் சொல்லுகிறேன். എന്താണ് 5 ചിന്തിക്കുന്നത്? இப்போ நம்ம சிந்திக்கிற இந்த 5 பண்புகளில் என்றால் இந்த கோட்பாடு என்ன? 1 ദൈവം ഏകനാണ്. தேவன் ஒருவர். ഇത് പഴയ നിയമത്തിലും ഉണ്ട്, പുതിയ നിയമത്തിലും അതിനുള്ള വചനമുണ്ട്. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இதற்கான வசன சான்று இருக்கிறது. ഇനി രണ്ടാമത്തെ അടിസ്ഥാന പ്രമേയം, இனி இரண்டாவது அடிப்படையாக உள்ள கொள்கை அல்லது அதனுடைய சான்று, പിതാവും പുത്രനും പരിശുദ്ധാത്മാവും ദൈവമാണ്. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் தேவனே. അപ്പൊ തൃത്വത്തിലെ അടിസ്ഥാനപരമായ 2 കാര്യങ്ങൾ ഞാനിപ്പോ പറഞ്ഞു. ஆக திரித்துவத்திலே அடிப்படையில் உள்ள 2 அம்ச கூறுகளை நான் சொன்னேன். നിങ്ങൾ ഓർത്തുകൊള്ളണം. நீங்கள் நினைவில் கொள்ளணும். 1
ദൈവം ഏകനാണ്. ஒன்று தேவன் ஒருவரே, ஒருவர் தான் தேவன். രണ്ട്, പിതാവും പുത്രനും പരിശുദ്ധാത്മാവും ദൈവമാണ്. இரண்டாவது குமாரனும் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் தேவனே. ഇനി ഈ ഉപദേശത്തിലെ മൂന്നാമത്തെ അടിസ്ഥാനം, இனி இந்த உபதேசத்திலே மூன்றாவது வருகிற இந்த அடிப்படை, പിതാവും പുത്രനും പരിശുദ്ധാത്മാവും വ്യത്യസ്ത ആളത്വങ്ങളാണ്. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் தனித்தனியான அல்லது வெவ்வேறான എന്ന് ஆழ்த்தன்மை கொண்டவர்கள். എന്ന് പറഞ്ഞാൽ അർത്ഥം എന്താ? அப்படி சொன்னா என்ன பொருள்? പിതാവെന്ന് പറയുമ്പോൾ பிதா அப்படின்னு சொன்னா പുത്രനുമല്ല പരിശുദ്ധാത്മാവുമല്ല. பிதா என்று சொல்லும் பொழுது அவர் குமாரனும் அல்ல, பரிசுத்த ஆவியானவரும் அல்ல. പുത്രൻ എന്ന് പറയുമ്പോൾ குமாரன் என்று சொல்லும்போது പിതാവുമല്ല പരിശുദ്ധാത്മാവുമല്ല. அந்த குமாரன் பிதாவும் அல்ல, பரிசுத்த ஆவியானவரும் அல்ல. പരിശുദ്ധാത്മാവെന്ന് പറയുമ്പോൾ பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது പിതാവുമല്ല പുത്രനുമല്ല. பிதாவும் கிடையாது, குமாரனும் கிடையாது. ഇത് മൂന്നും മൂന്ന് ആളത്വങ്ങളാണെന്ന് ഈ ഉപദേശം നമ്മെ പഠിപ്പിക്കുന്നു. இந்த மூன்றுமே தனித்தனியான ஆழ்த்தன்மை உள்ளவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். നാലാമത്തേത്, இனி நான்காவது, തൃത്വത്തിലെ ആളത്വങ്ങൾ നിത്യമാണ്. திரித்துவத்தில் உள்ள இந்த ஆழ்த்தன்மைகள் நித்தியமானவைகள். പിതാവ് മാത്രമല്ല നിത്യൻ, பிதா மட்டுமே நித்தியமானவர் என்று இல்ல. പിതാവ് നിത്യനായിരിക്കുന്നത് പോലെ പുത്രനും നിത്യനാണ്. பிதா நித்தியமானவராக இருப்பது போல குமாரனும் நித்தியமானவராகத்தான் இருக்கிறார். പുത്രൻ നിത്യനായിരിക്കുന്നത് പോലെ പരിശുദ്ധാത്മാവ് നിത്യനാണ്. குமாரன் நித்தியராய் இருப்பது போல பரிசுத்த ஆவியானவரும் நித்தியராகத்தான் இருக்கிறார். ഞാൻ ഒരു വസ്തുത പറയട്ടെ, നിങ്ങൾ എല്ലാവരുമല്ല എങ്കിലും ഒരു പങ്കാളുകള് ഈ പഠനങ്ങളൊക്കെ ഒരു പക്ഷേ ആദ്യമായി ലഭിക്കുന്നവരാകാം. நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்க எல்லாரும் இல்லாட்டா கூட ஒரு சிலராவது இந்த பாடத்தை முதலாக இப்போதுதான் கேட்கிறவங்களாக இருக்கலாம். അതുകൊണ്ട് വളരെ സന്തോഷത്തോടുകൂടെ തെസ്സലോനിക്ക വിശ്വാസികൾ ചെയ്തതുപോലെ വചനം കൈക്കൊള്ളണം. ஆகவே மிகுந்த மகிழ்ச்சியாக தெசலோனிக்கே சபை விசுவாசிகளைப் போல இந்த வசனத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். ഇനി അഞ്ചാമത്, இனி ஐந்தாவது, തൃത്വത്തിലെ ആളത്വങ്ങൾക്ക് തമ്മിൽ സാരാംശത്തിൽ സമത്വമുണ്ട്. திரித்துவத்தில் உள்ள இந்த ஆழ்த்தன்மையில சாராம்சத்திலே சமமானவர்கள் இல்லைனால் இணையானவர்கள். മനസ്സിലാക്കണം, இதை விளங்கிக் கொள்ளணும். ഈ ആളത്വങ്ങൾ തമ്മിൽ സാമ്യമുണ്ടെന്നല്ല പറഞ്ഞത്. இந்த ஆழ்த்தத்துவத்திலே ஒரு ஒற்றுமை இருக்கும் என்று சொல்ல, ஒன்றை போல் தோற்றம் என்றல்ல. ചില ആളുകൾ അങ്ങനെ പറഞ്ഞു കേട്ടിട്ടുണ്ട്. சில பேர் அப்படி சொல்லி கேட்டிருக்கிறோம். ഇവരൊക്കെ തമ്മിൽ സാമ്യമുണ്ട്. இவர்களெல்லாம் ஒரு ஒருமைப்பாட்டில் இருக்கிறாங்க, ஒரு போல தோற்றம் அளிக்கிறார்கள். ചാണ്ടപ്പിള്ള ഫിലിപ്പിനെയും ഇന്ന സഹോദരനെയും കണ്ടാൽ ഏതാണ്ട് ഒരു സാമ്യമുണ്ട്. சாண்டப்பிள்ளை சகோதரனையும் அந்த சகோதரனையும் பார்த்தா ஒண்ணு போல தெரியுறாங்க, ஒரு ஒற்றுமை. പക്ഷെ ഇവിടെ സാമ്യമല്ല அப்ப പറഞ്ഞിരിക്കുന്നത്. இங்கே ஒரு ஒன்று போல தோற்றம் அல்ல இங்கு சொல்லுவது. ഈ ആളത്വങ്ങൾ തമ്മിൽ സാരാംശത്തിൽ സമത്വമുണ്ടെന്ന്. இந்த ஆழ்த்தன்மைகள் இருக்கிறது அல்லவா, சாராம்சத்திலே சமமா இருக்கிறார்கள். പിന്നെ നാലാമത്, ശരി, ഓക്കെ, 5 കാര്യങ്ങളാണ് ഞാൻ ഓർപ്പിച്ചത്. 5 காரியங்களை நான் நினைப்பூட்டினேன். അപ്പോൾ തൃത്വോപദേശത്തോടുള്ള ബന്ധത്തിലെ 5 അടിസ്ഥാന കാര്യങ്ങൾ. அப்போ திரித்துவம் என்கிற இந்த போதன் அடிப்படையிலே 5 கூறுகள் എന്തൊക്കെയായിരുന്നു എന്ന് പറഞ്ഞാൽ? இது 5. இப்ப நம்ம என்னெல்லாம் சொன்னோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு, தேவன் ஒருவரே. 2, വെരി ഗുഡ്. Very good. தனித்தனி ஆழ்த்தத்துவங்கள். எஸ். 4, 5, சாராம்சத்தில் சமமானவர். നമുക്കൊന്ന് കൈയടിക്കാം. നമ്മളെ കൈതടിയിടും, നമുക്ക് നമ്മை பாராட்டுகிறோம். എത്ര ഭംഗിയായിട്ട് കാര്യങ്ങൾ ചെയ്തു, எவ்வளவு அழகாக இந்த செயலை செய்தோம். അടുത്തത് നമ്മൾ ചിന്തിക്കാൻ പോകുന്നത്, இனி அடுத்ததாக நாம் சிந்திக்கவிருப்பது, നമ്മൾ ഓർത്തതുപോലെ പിതാവും പുത്രനും പരിശുദ്ധാത്മാവും സമരാണ്, സാമ്യരല്ല, സമരാണ്. நாம் நினைத்தது போல பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்று போல இருக்கிறார்கள் என்று அல்ல, சமமா இருக்கிறாங்க. ശ്രദ്ധിച്ചോണം. ഇനി അത് ഏതിലൊക്കെയാണ് ആ സമത്വം കാണാൻ കഴിയുന്നത്? இனி எதிலே எல்லாம் இந்த சமத்துவத்தை
இணையாக இருப்பதை பார்க்கலாம். ഒന്നാമത് முதலாவதாக പിതാവ് ദൈവമാണ്. பிதா தேவனாய் இருக்கிறார். നാം ഇത് ഒരുപാട് വാക്യങ്ങൾ അതിനുണ്ട്. அநேக வசனங்கள் அதுக்கு இருக்குது. ഇതിൽ ഒരു വാക്യം ഞാനൊന്ന് പറയാം. என்றாலும் ஒரு வசனத்தை நான் சொல்றேன். കൊരിന്ത്യർ 8-ന്റെ 6-ാമത്തെ വാക്യം. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். ഇരിക്കുന്നത് പിതാവായ ദൈവമേ നമുക്കുള്ളൂ. அங்கே வாசிக்கிறோம், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. അപ്പോൾ ആ വേദഭാഗത്ത് നാം കാണുന്നുണ്ട് പിതാവാരാണ്. ஆக அந்த வேத பகுதியிலே நம்ம பார்க்கிறோம், பிதா யாராயிருக்கிறார்? தேவனாயிருக்கிறார். ഈ യഹോവ സാക്ഷികൾ എന്ന് പറയുന്ന ആളുകൾ എന്നാ പറയുന്നറിയാമോ? யெகோவா சாட்சிக்காரர் என்று சொல்றவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? യേശു ദൈവമല്ലെന്നൊന്നും ഞങ്ങൾ പറയത്തില്ല. இயேசு தேவன் இல்லை என்றெல்லாம் நாங்க சொல்லல. എന്ന പിതാവിനെ പോലെ സർവശക്തിയുള്ള ദൈവമല്ല. ஆனா பிதாவை மாதிரி, பிதாவை போல சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்ல. എന്നാൽ ബൈബിള് പഠിപ്പിക്കുന്നത് അങ്ങനല്ല. ஆனால் வேதாகமம் அப்படி கற்றுத்தரல. പിതാവ് എങ്ങനെ ദൈവമായിരിക്കുന്നോ അങ്ങനെ തന്നെ പുത്രനും ദൈവമാണ്. பிதா எவ்வாறு தேவனாக இருக்கிறாரோ அதே போல குமாரனும் தேவனாய் இருக்கிறார். അപ്പൊ നമ്മൾ ഒറ്റ വാക്യത്തിലൂടെ കണ്ടുള്ളൂ പിതാവ് ദൈവമാണ്. ஆக ஒரே ஒரு வசனத்திலே நாம் பார்த்து விட்டோம், பிதா தேவனாய் இருக்கிறார். രണ്ടാമത് പുത്രനും ദൈവമാണ്. இரண்டாவது குமாரனும் தேவனாய் இருக்கிறார். അതിനുള്ള ചില വാക്യങ്ങൾ, അതിനാണല്ലോ കൂടുതൽ തെളിവ് വേണ്ടത്. പിതാവ് ദൈവമാണെന്നുള്ളതിന് ആർക്ക് സംശയമില്ലല്ലോ. அப்ப பிதா தேவனாய் இருக்கிறார் என்பதுல யாருக்குமே சந்தேகம் வரல. குமாரன் தேவனாய் இருக்கிறார் என்பதற்குத்தான் அதிகமான தடுமாற்றம் இருக்கிறது. അതുകൊണ്ട് പുത്രൻ ദൈവമാണെന്നുള്ളതിന് കുറെ വാക്യങ്ങൾ നമുക്ക് ചിന്തിക്കാം. ஆகவே குமாரன் தேவனாய் இருக்கிறார் என்பதற்காக சில வசனங்களை நம்ம பார்ப்போம். യെശയ്യാ പ്രവാചകന്റെ പുസ്തകം 9-ാം അധ്യായം 6-ാം വാക്യം. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். അവിടെ യേശുവിന്റെ ജനനത്തെ കുറിച്ചുള്ള പ്രവചനമാണ്. அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. നാം അവിടെ വായിക്കുന്നത് ഇങ്ങനെയാണ്. நாம் அங்கே இப்படி படிக்கிறோம், നമുക്കൊരു ശിശു ജനിച്ചിരിക്കുന്നു, നമുക്കൊരു മകൻ നൽകപ്പെട്ടിരിക്കുന്നു. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், അവൻ വീരനാം ദൈവം. அவர் வல்லமையுள்ள தேவன். ഇംഗ്ലീഷ് വാക്ക് ഓൾമൈറ്റി ഗോഡ് എന്നാണ്. ஆங்கிலத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன். ദൈവത്തിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். നമ്മുടെ യേശുവിനെ കുറിച്ച് അവിടെ പറയുന്നു, അവിടുന്ന് സർവശക്തിയുള്ള ദൈവമാണ്. நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே எப்படி சொல்லப்படுகிறது? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ചെറുപ്പക്കാരോടൊക്കെ ഞാൻ പറയട്ടെ, ഇത് അത്യാവശ്യമുള്ള കാര്യങ്ങളായി പറഞ്ഞു തരുന്നത്. இளைஞனோடு சொல்லுகிறேன், மிக மிக அவசியமான இன்றியமையாத காரியத்தை தான் சொல்றோம். യേശു ദൈവമല്ല എന്ന് പറയുന്നവർക്കുള്ള ചുട്ട മറുപടിയാണ് ഇവിടെ രേഖപ്പെടുത്തി. இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை என்பவர்களுக்கு சரியாக சொல்லக்கூடிய ஒரு மறுப்பு பதில் தான் இது. ഇവിടെ ദൈവാത്മാവ് പ്രവാചകനിലൂടെ പറയുകയാണ്, യേശു ക്രിസ്തു ഓൾമൈറ്റി ഗോഡാണ്, സർവശക്തിയുള്ള. இங்க தீர்க்கதரிசி வாயிலாக சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன். இரண்டாவதாக ഫിലിപ്പി ലേഖനം 2-ാം അധ്യായം 6-ാം വാക്യം. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். അവിടെ യേശു മനുഷ്യാവതാരം എടുത്തു വന്നതിനെ കുറിച്ച് പൗലോസ് പറയുകയാണ്. அங்க இயேசு கிறிஸ்து மானுட அவதாரம் எடுத்து வந்ததை குறித்து பவுல் பேசுகிறார். അവൻ ദൈവത്തോടുള്ള സമത്വം മുറുകെ പിടിക്കാതെ, அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை இறுக பற்றி கொள்ளாமல். ആ വാക്കുകളൊക്കെ ചിന്തിക്കണം. அந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். എന്ന് പറഞ്ഞ എന്താ അദ്ദേഹം പറയുന്നത്? அவர் என்ன சொல்லுகிறார் ഇതിലെ? ക്രിസ്തു ലോകത്തിലേക്ക് വരുന്ന സമയം അതിനു മുൻപ് പിതാവിനോട് സമത്വമുള്ളവനായിരുന്നു. സ്തോത്രം. கிறிஸ்து உலகத்துக்கு வருவதற்கு முன்னதாக பிதாவுக்கு
இணையாய் சமமாய் இருந்தால் ஸ்தோத்திரம். അപ്പോൾ പിന്നെ എങ്ങനെ പിതാവിനേക്കാൾ കുറഞ്ഞ ആളായിട്ട് കാണുന്നത്? அப்புறம் எப்படி இவரை பிதாவை விட குறைந்தவராக பார்க்க முடியும்? മൂന്നാമത് എബ്രായ ലേഖനം 1-ാം അധ്യായം 8-ാം വാക്യം. எபிரேயருக்கு நிருபம் 1-ாம் அதிகாரத்தின் 8வது வசனம். ശ്രദ്ധിക്കണേ, അത് സങ്കീർത്തനത്തിൽ നിന്നുള്ള ഒരു ഉദ്ധരണിയാണ്. அது சங்கீதத்தில் வருகிற ஒரு மேற்கோள் தான். നിങ്ങൾ ഞാൻ പറയുമ്പോൾ ആ ഭാഗമൊക്കെ ഒന്ന് പെട്ടെന്ന് മറിച്ചൊന്ന് വെച്ചേക്കണം. நான் சொல்லும் போது இந்த பகுதிகளை நீங்க ஏற்கனவே திருப்பி வச்சுக்கணும், வேகமா சீக்கிரமா திருப்புங்க. എബ്രായർ 1:8 എന്താ പറയുന്നത്? எபிரேயர் 1:8 என்ன சொல்லப்படுகிறது? പുത്രനോടോ ദൈവമേ നിന്റെ സിംഹാസനം എന്നുമെന്നേക്കുമുള്ളത്. குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. നിങ്ങൾ എനിക്ക് മറുപടി തരണം. ചോദിക്കാൻ പോവാ. இப்ப நான் கேள்வி கேட்க போறேன், எனக்கு நீங்க பதில் சொல்லணும். കുമാരനെ നോക്കിയിട്ട് ആരോ വിളിച്ചു പറയുകയാണ് ദൈവമേ എന്ന്. இங்கே குமாரனை பார்த்து யாரோ ஒருவர் சொல்லுகிறார் தேவனே. ആരാ വിളിച്ചു പറയുന്നത്? இப்ப அப்படி கூப்பிடுறது யாரு? தேவனேன்னு குமாரனை கூப்பிடுறது யாரு? ദേവൻ പിതാവ്. பிதா. അപ്പൊ നോക്ക്, பாருங்க, நீங்க ഏതെങ്കിലും ഒരു മകനെ നോക്കി അപ്പൻ அப்பா എന്ന് വിളിക്കുവോ? யாராவது ஒரு தகப்பன் அவங்க பையனை பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்களா? ഞങ്ങളുടെ വീട്ടിലില്ല, നിങ്ങളുടെ വീട്ടിലുണ്ടോ? எங்க வீட்டுல கிடையாது, உங்க வீட்டுல எப்படி இருக்கா? എന്റെ മോന്റെ പേര് ക്ലീറ്റസ് എന്നാണ്. என் மகன் பேரு கிளீட்டஸ். ക്ലീറ്റസ് കയറി വരുമ്പോൾ இப்ப கிளீட்டஸ் உள்ள வரும்போது அப்பா எവിടെ போயதா? அப்பா எங்கப்பா போனீங்க എന്ന് ഞാൻ ചോദിക്കുവോ? அப்படி நான் கேட்பேனா? പുത്രനെ നോക്കിയിട്ട് പിതാവേ എന്ന് വിളിക്കുവോ? மகனை பார்த்து அப்பா என்று கூப்பிடுவோமா? എന്നാൽ ഇവിടെ പിതാവായ ദൈവം, സ്തോത്രം, പുത്രനെ നോക്കിയിട്ട് വിളിക്കുകയാണ് ദൈവമേ എന്ന്. ஆனால் இங்கே பிதாவாகிய தேவன் குமாரனை பார்த்து அப்பா தேவனே என்று அழைக்கிறார். അല്ല, ഞാൻ ചോദിക്കട്ടെ, പിതാവിനെ പുത്രനെ നോക്കി ദൈവമേ എന്ന് വിളിക്കാമെങ്കിൽ പിന്നെ യഹോവ സാക്ഷിക്കാർക്ക് എന്നാത്തിന്റെ കുഴപ്പം? இப்ப நான் கேக்குறேன், பிதாவே குமாரனை பார்த்து தேவனேன்னு கூப்பிட்டுட்டாரு, இந்த யெகோவா சாட்சிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை? இவரை தேவன் கூப்பிடுறதுக்கு அவரே கூப்பிடுறாரு. പിതാവ് വിളിച്ചു, பிதா அழைத்தார். ഒന്ന് ശ്രദ്ധിച്ചോളുക, ഒന്ന് கவனிங்க. അപ്പോൾ യേശു ദൈവമാണെന്ന് പിതാവ് പോലും ഇവിടെ പറഞ്ഞിരിക്കുക. ஆக இயேசு தேவனாக இருக்கிறார் என்று பிதா கூட இங்கே சொல்லி இருக்கிறார். പിന്നെ കർത്താവിന്റെ ദൈവത്വം യോഹന്നാൻ 1:1 മുതൽ 3 വരെയുള്ള വാക്യങ്ങളിൽ കാണാം. அடுத்து தேவனுடைய இந்த இயேசுவின் தெய்வத்துவத்தை யோவான் 1:1 3 வரைக்குள்ள பகுதிகளை பார்க்க முடியும். അവിടെ വായിക്കുന്നത് ഞങ്ങൾ പറയാം, നിങ്ങൾ നോക്കിയാ മതി. நாங்க சொல்றோம், நீங்க அந்த பகுதியை பார்த்தால் மட்டும் போதும். വചനം ഉണ്ടായിരുന്നു, ஆதியிலே வார்த்தை இருந்தது, വചനം ദൈവത്തോടുകൂടി, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, വചനം, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். വചനം ദൈവമായിരുന്നു, வசனம் தேவனாய் இருந்தது. എന്റെ സഹോദരന്മാരും സഹോദരിമാരും ഒന്ന് കേട്ടോണേ, என்னுடைய சகோதர சகோதரிகளே கொஞ்சம் கேளுங்க. യഹോവ സാക്ഷികൾ ഈ ബൈബിള് പോലൊരു ബൈബിൾ എന്ന് പറയുന്നില്ല, അവർക്കൊരു ബൈബിൾ ഇതുപോലെ ഉണ്ടാക്കി വെച്ചിട്ട്. யெகோவா சாட்சிக்காரர் என்பவர்கள் இது போல பைபிள் அல்ல, அவர்களுக்கு ஒரு வேதாகமத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ഇവിടെ പറഞ്ഞിരിക്കുന്ന ആ വചനം അവര് തിരുത്തിയാണ് അവിടെ വെച്ചിരിക്കുന്നത്. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனங்களை அவர்கள் திருத்தி வைத்திருக்கிறாங்க. ഏത് വചനം? எந்த வசனத்தை? വചനം ദൈവമായിരുന്നു എന്നതിന് അവരെഴുതി വെച്ചിരിക്കുന്നത് വചനം ഒരു ദൈവമാണ്. இங்கே அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்கிறதை, அந்த வார்த்தை ஒரு தேவனாய் இருந்தது என்று திருத்திருக்கிறாங்க. கவனிங்க, நீங்க கவனிங்க. വചനം ഒരു ദൈവം, வசனம் ஒரு தேவனாய் இருந்தது. പിതാവാണ് വലിയ ദൈവം, பிதாதான் பெரிய தேவன். ആ ദൈവം പുത്രനെ സൃഷ്ടിച്ചു, அந்த பிதா குமாரனை சிருஷ்டித்தார், അവനെ സകലത്തിന്റെ മീതെയും ഒരു ദൈവമാക്കി, எல்லாவற்றிற்கு மேலும் அவரை ஒரு தேவனா வச்சிட்டாரு. അപ്പോൾ ചുരുക്കത്തിൽ അവര് പറയുന്നത്, அப்போ சுருக்கமாக அவங்க சொல்றது என்னன்னா, പുത്രനെയാണ് പിതാവാദ്യം സൃഷ്ടിച്ചത്, குமாரனைத்தான் பிதா முதலாக படைச்சாரு. ആ പുത്രനിലൂടെയാണ് മറ്റു സകല സൃഷ്ടികളും നടത്തുന്നത്. அந்த குமாரின் வாயிலாகத்தான் மற்ற எல்லா படைப்புகளையுமே உருவாக்கினார். അങ്ങനാണോ? அப்படித்தானா? ആണോ? அப்படியா? അല്ല. இல்ல. അതിന് വചനമുണ്ടോ? அதற்கு வசனம் இருக்கிறதா ஆதாரமாக?
അത് ഈ വായിച്ച യോഹന്നാൻ ഒന്നാം അധ്യായം 3-ാം വാക്യത്തിലുണ്ട്. இது வாசித்த இந்த யோவான் சுவிசேஷம் 1-ாம் அதிகாரத்தின் 3-ாம் வசனத்தில் இருக்கிறது. സകലവും കേൾക്കണ ആ വാക്ക്, பாருங்க. സകലവും അവൻ മുഖാന്തരം ഉളവായി. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயினது. ഉളവായതൊന്നും അവനെ കൂടാതെ ഉളവായി. உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி உண்டாகல. ആ രണ്ടു വാക്ക് നിങ്ങളൊന്ന് ശ്രദ്ധിക്കണേ. இந்த இரண்டு வார்த்தையை நீங்க கொஞ்சம் கவனிங்க. സകലവും യേശു മുഖാന്തരം ഉണ്ടായെന്ന് എഴുതിയിരിക്കുന്നത്. சகலமும் அதாவது அனைத்தும் இயேசு மூலமாய் உண்டாயிற்று என்று எழுதியிருக்குது. അതിനർത്ഥം എന്നാ? அதனுடைய பொருள் என்ன? എന്തൊക്കെ സൃഷ്ടിക്കപ്പെട്ടിട്ടുണ്ടോ, எதெல்லாம் படைக்கப்பட்டதோ ആ സൃഷ്ടിക്കപ്പെട്ടതെല്ലാം ക്രിസ്തു മുഖാന്തരം, പുത്രൻ മുഖാന്തരമാണ് ഉണ്ടാക്കപ്പെട്ടത്. படைக்கப்பட்டது எல்லாமே கிறிஸ்து மூலமாய், அந்த குமாரன் மூலமாய் தான் படைக்கப்பட்டது. അടുത്തത് പറയുക, அடுத்து சொல்லுகிறார், ക്രിസ്തുവിനെ കൂടാതെ, പുത്രനെ കൂടാതെ ഒന്നും ഉളവാക്കപ്പെട്ടിട്ടില്ല. கிறிஸ்து அல்லாமல், குமாரனை அல்லாமல் ஒன்றுமே உண்டாக்கப்படல. ഇവിടെയും ഞാൻ നിങ്ങളുടെ മണ്ട പ്രവർത്തിക്കാൻ ഒരു ചോദ്യം ചോദിക്കും. இங்கேயும் உங்க மூளையெல்லாம் செயல்படுவதற்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒன்று, ഉളവായതെല്ലാം, உண்டானது எல்லாம் പുത്രനെ കൂടാതെ അല്ല, പുത്രൻ മുഖാന്തരം ഉളവായി, குமாரன் மூலமாய் உண்டாயிற்று. എന്തൊക്കെ ഉളവായിട്ടുണ്ടോ, எதெல்லாம் உண்டாகி இருக்கிறதோ, എന്തൊക്കെ സൃഷ്ടിക്കപ്പെട്ടിട്ടുണ്ടോ, எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ അതെല്ലാം പുത്രൻ മുഖാന്തരമായിട്ട്. அது அனைத்துமே குமாரன் மூலமாகத்தான். അപ്പോൾ പുത്രൻ ആരാ? அப்படியானால் குமாரன் யார்? എന്റെ മറുപടി അതല്ല. സൃഷ്ടികർത്തറാണ്. அவர் சிருஷ்டிகர். കാരണം കേൾക്കണം, ഉളവായതെല്ലാം അവൻ പുത്രൻ മുഖാന്തരം ഉളവായി. கேளுங்க, அதுக்கு என்ன காரணம்னா, என்னெல்லாம் உண்டாயிருக்கிறதோ அது எல்லாமே குமாரன் மூலமாய் உண்டாயிருக்கு. അർത്ഥം ഇത്രയേ ഉള്ളൂ. அதற்கு பொருள் இவ்வளவுதான். പുത്രൻ ഉളവാക്കപ്പെട്ടവനല്ല, സൃഷ്ടിക്കപ്പെട്ടവനല്ല, അവിടുന്ന് സൃഷ്ടാവാണ്. குமாரன் என்பவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, படைக்கப்பட்டவர் அல்ல, அவர் சிருஷ்டிகர்த்தர். മനസ്സിലായല്ലോ? விளங்கிருச்சுங்க? അവിടെയും പുത്രൻ ദൈവമാണെന്ന് വളരെ വ്യക്തമാണ്. அங்கேயும் குமாரன் தேவனாய் இருக்கிறார் என்பது மிக தெளிவு. ഇനി അടുത്ത ഒരു വാക്യം, இனி அடுத்த ஒரு வசனம், യോഹന്നാന്റെ സുവിശേഷം 20-ാം അധ്യായം 28-ാം വാക്യം. யோவான் சுவிசேஷம் 20-ாம் அதிகாரம் 28வது வசனம். ശിഷ്യനായ തോമാസ് യേശുവിനോട് പറയുന്നതാണ്, சீடனாகிய தோமா இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், എന്റെ കർത്താവും എന്റെ ദൈവവുമേ. என் ஆண்டவரே, என் தேவனே. നോക്ക്, യേശുവിനെ വിളിച്ചിരിക്കുകയാണ്. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுறாரு. എന്റെ കർത്താവാണ്, என் ஆண்டவரே, എന്റെ ദൈവമാണ്. என் தேவன். അവിടെയും യേശുവിന്റെ ദൈവത്വം നാം കാണുന്നു. அங்கேயும் இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வத்துவத்தை ഇനി பார்க்கிறோம். അത് സംബന്ധമായ 3 പ്രധാനപ്പെട്ട വാക്യം കൂടെ നൽകട്ടെ. இனி இது தொடர்பாக 3 முக்கியமான வசனங்களை கூட தர்றேன். റോമാലേഖനം 9-ാം അധ്യായം 5-ാം വാക്യം. ரோமருக்கு எழுதின நிருபம் 9-ாம் அதிகாரத்தின் 5வது வசனம். അവിടെ പൗലോസ് യേശുവിനെ കുറിച്ച് പറയുന്നത്, அங்கே பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார், അവൻ സർവത്തിനും മീതേ ദൈവമാണ്. அவர் சர்வத்திற்கும் மேலான தேவன். എന്ന് പറഞ്ഞ അർത്ഥം എന്താ என்று சொன்னால் என்ன பொருள்? സർവം എന്ന് പറയുന്നിടത്ത് എന്തെല്ലാം ഉണ്ടോ അതിന്റെയൊക്കെ മീതെയാണ് യേശു. சர்வம் என்று சொல்லுகிற இடங்களிலே எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்துணைக்கும் மேலான தேவன் இவர். എന്ന് പറഞ്ഞാൽ നമുക്ക് കാണാവുന്നതും കാണപ്പെടാത്തതുമായ സകലത്തിന്റെ മേലും സർവത്തിന്റെ മേലും അവിടുന്ന് ദൈവമാണ്. என்று சொன்னால் நம்மால் காணப்படுகிறவைகளும் காணப்படக்கூடாதவைகளுமாய் இருக்கிற எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் தேவனாயிருக்கிறார் குமாரன். സകല ജാതീയ ദേവന്മാർക്കു മീതെ അവിടുന്ന് മഹാദൈവമാണ്. எல்லா புறஜாதியான தேவர்களுக்கும் மேல் அவர் தேவனாயிருக்கிறார். ഇനിയും അടുത്തത് തീത്തോസ് 2:12. அடுத்து தீத்து 2-ாம் அதிகாரத்தின் 12வது வசனம். അവിടെ പുത്രനെ കുറിച്ച് പറയുമ്പോൾ മഹാദൈവവും നമ്മുടെ രക്ഷിതാവ്. தமிழ்ல 13ாம் வசனத்தில் இருக்கிறது. தமிழ் 13ல மகாதேவனும் நமது ரட்சகருமாகிய இயேசு.
ആദ്യം നാം കണ്ടു സർവത്തിനു മീതെ ദൈവമാണ്. முதலாவது பார்த்தோம் സർവത്തിற்கும் മേலான தேவன். സർവത്തിനു മീതെ ദൈവം എന്ന് പറഞ്ഞാൽ യേശുവിനു മീതെ വേറെയൊരു ദൈവമില്ല. சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கும் மேலான வேறே ஒரு தேவன் இல்லை என்பது பொருள். ഇവിടെ പൗലോസ് പറയുന്നു അവിടുന്ന് മഹാദൈവമാണ്. இங்கே பவுல் சொல்கிறார் அவர் மகாதேவன். ഒന്ന് യോഹന്നാൻ 5:20 കൂടെ വായിച്ച ആ ഭാഗം നമുക്ക് 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஐயும் படித்து இந்த பகுதியை நாம் അവിടെ എന്താണ് യോഹന്നാൻ പറയുന്നത്? அங்கே யோவான் என்ன சொல்கிறார் 20 கடைசி பகுதியிலே? സത്യ ദൈവവും നിത്യ ജീവനുമാണ്. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் യേശു இருக்கிறார். അപ്പോൾ ആരാണ്? அப்போ இயேசு கிறிஸ்து யார்? സത്യ ദൈവം, இவர் உண்மையான சத்திய மெய்யான தேவன், മഹാദൈവമാണ്, மகாதேவன், സർവത്തിനു മീതെ ദൈവം, சர்வத்திற்கும் மேலான தேவன், ആദിയിലെ ദൈവമാണ്. ஆதியில் தேவனாயிருந்தவர். പുത്രനെ നോക്കി പിതാവ് പറഞ്ഞു ദൈവമേ. குமாரனை பார்த்து பிதா சொன்னார் தேவனே. ലേഖനത്തിൽ വായിച്ചതുപോലെ ദൈവത്തോട് സമത്വമുള്ളവനാ. அவர் தேவனுக்கு சமமாயுள்ளவன் வாசிக்கிறோம் கொரிந்தியரிலே. അത് തന്നെയല്ല യെശയ്യാവിൽ കണ്ടതുപോലെ അവിടുന്ന് സർവശക്തിയുള്ള ദൈവമാണ്. அது மட்டுமல்ல, ஏசாயாவிலே பார்க்கும் பொழுது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ഒന്ന് സന്തോഷിച്ചേ. கொஞ்சம் சந்தோஷப்படுமா? ഈ ദൈവത്തെയാണ് ഈ ഉള്ളത്തിൽ കൊണ്ട് നടക്കുന്നെന്ന്. எந்த தேவனைத்தான் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம, അല്ലേ? அப்படித்தானே? എങ്ങനെ രക്ഷിക്കപ്പെട്ടത്? எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? രക്ഷിക്കപ്പെടാൻ എന്നാ ചെയ്തു? ரட்சிக்கப்படும் என்ன செய்றோம்? വിശ്വാസം അർപ്പിച്ച് വാ കൊണ്ട് ഏറ്റു പറഞ്ഞ് இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டு യേശുവിനെ ഹൃദയത്തിലേക്ക് സ്വീകരിച്ചു. இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோம். ചോദ്യം ഇത്രയേ ഉള്ളൂ. கேள்வி இதுதாங்க, ആരെയാ സ്വീകരിച്ചേ? யாரை ஏற்றுக்கொண்டோம்? இயேசு கிறிஸ்துவை. അതെ, യേശു ക്രിസ്തുവിനെയാ സ്വീകരിച്ചത്. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோங்க. അതാരാ? அவர் யாரு? തമിഴിലും ഉണ്ട്, മലയാളത്തിലും ഒരു പാട്ട്. ഞാൻ മലയാളത്തിൽ തുടങ്ങുക, നിങ്ങൾ തമിഴിൽ പാടിക്കണം. ஒரு பாட்டு தமிழும் மலையாளத்தில் இருக்குது. நான் மலையாளத்தில் ஆரம்பிக்கிறேன், நீங்க தமிழ்ல அதை தொடங்கி. ആനന്ദമേ പരമാനന്ദമേ ഇതു സ്വർഗീയ സന്തോഷമേ ഈ പാർത്തലത്തിൽ சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். എന്താ അവിടെ ഈ പാട്ടുകാരൻ എഴുതിയിരിക്കുന്നത്? இந்த பாடல் ஆசிரியர் என்ன எழுதுகிறாரு? ഈ പാർത്തലത്തിന്റെ ഉടയവൻ എന്റെ ഉള്ളത്തിൽ സ്വന്തമായപ്പോൾ എനിക്ക് ആനന്ദമാണ്, പരമാനന്ദമാണ്. இந்த அகிலத்தின் உரிமையாளர் என் உள்ளத்தில் சொந்தமான பொழுது எனக்கு ஆனந்தம், எனக்கு பரமானந்தம். ദൈവം നമ്മുടെ ഈ ജീവിതത്തിൽ വസിക്കുകയാണെന്ന്. இந்த தேவன் நம்முடைய வாழ்விலே குடிகொண்டிருக்கிறார். അതിൽ ആനന്ദമല്ലേ വേണ്ടത്? அதுக்கு ஒரு சந்தோஷம் கலிகூறத்தானே செய்யணும். സന്തോഷമല്ലേ വേണ്ടത്? சந்தோஷம் தானே இருக்கணும். നമ്മൾ ആരാണെന്നുള്ള ചിന്ത എപ്പോഴും നമ്മെ ഭരിക്കണം കേട്ടോ. நாம் யார் என்கிற எண்ணம் எப்போதுமே நம்மை ஆளுகை செய்யணும். സൃഷ്ടാവായ ദൈവത്തെ വഹിച്ചുകൊണ്ട് നടക്കുന്നവനാണ് ഞാൻ. சிருஷ்டிகராகிய தேவனை ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு நடக்கிறவன் நான். എത്ര അനുഗ്രഹിക്കപ്പെട്ട കാര്യം. எவ்வளவு ஆசீர்வாதமான விஷயம். ഞാൻ ആ ഭാഗവും വിടുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. நான் அந்த பகுதியும் நிறுத்த விரும்புகிறேன். അപ്പോൾ ബ്രദർകാർ വിശ്വസിക്കുന്ന രണ്ടാമത്തെ കാര്യം നമ്മൾ ഓർത്തു. ஆக சகோதர சபையார் விசுவாசிக்கிற இரண்டாவது கொள்கையோ அல்லது அம்சத்தையும் நாம் கண்டோம். ഒന്നാമത്തേത് എന്തായിരുന്നു? முதலாவது என்ன பார்த்தோம்? ബൈബിൾ ദൈവവിശ്വാസീയമാണെന്ന് നമ്മൾ വിശ്വസിക്കുന്നു. முதலாவது நாம் கண்டது இந்த வேதாகமம் தேவ சுவாசத்தினால் அருளப்பட்டது. அவருடைய சுவாசம் தான், அதான் முதல். രണ്ടാമത്തേതോ? இரண்டாவது என்ன கண்டோம்? ത്രിയേക ദൈവത്തിൽ നാം വിശ്വസിക്കുന്നു. திரியேக தேவனில் நாம் விசுவாசம் வைக்கிறோம். അതിൽ പിതാവും പുത്രനും പരിശുദ്ധാത്മാവും സമരാണ്, സമത്വമുള്ളവരാണ്, അവര് ദൈവമാണെന്ന് നമ്മൾ വിശ്വസിക്കുന്നു. அதில் இருக்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சமமாக உள்ளவர்கள், தெய்வத்தன்மை கொண்டவர்கள் என்று கண்டோம்.
അതിന് വേണ്ടുവോളം വചനവും നമ്മൾ ചിന്തിച്ചത്. அதற்கு தேவையான அளவிற்கு வசனத்தையும் சிந்தித்தோம். പക്ഷെ അതുകൊണ്ടായില്ലല്ലോ. இதனாலே இது முடியலையே. പിതാവാരാണ്? பிதா யார்? தேவன். പുത്രൻ? குமாரன் யார்? தேவன். പരിശുദ്ധാത്മാവ് ദൈവമാണെന്ന് അറിയണ്ടേ? பரிசுத்த ஆவியானவரும் தேவன் தானான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? അത് നമുക്ക്